நந்தினி என்ற ஆசிரியை கடுமையான ஒழுக்கத்தை போதிப்பவள் மட்டுமல்ல, மனத்தாலும் தீமை செய்யாத பண்பை வாழ்வில் கடைபிடிப்பவள். ஒரு நாள் பள்ளியில் ஒரு மாணவன் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றான். மற்ற ஆசிரியர்கள், இவன் சோம்பேறி, இவனை எல்லோர் முன் கண்டிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நந்தினியின் மனத்தில் கடுமையாகச் சொன்னால் அவன் பயந்து படிப்பான் என்று தோன்றினாலும் அடுத்த நொடியே அவள் அந்த எண்ணத்தை நிறுத்தினாள். மனத்தால் கூட ஒரு குழந்தையை இழிவுபடுத்துவது தவறு என்று உணர்ந்தாள். அவள் மாணவனை தனியாக அழைத்து, "உனக்கு என்ன சிரமம்?" என்று அன்புடன் கேட்டாள். மாணவன் அழுது கொண்டே வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சொன்னான். அவனுடைய மனதில் இருந்த துன்பம் புரிந்தது. நந்தினி அவனை மெதுவாக ஊக்கப்படுத்தினாள். திட்டாமல், இழிவு செய்யாமல் வழிகாட்டினாள். சில மாதங்களில் அந்த மாணவன் முன்னேற்றம் கண்டான். அவனது நம்பிக்கை திரும்ப வந்தது. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம், மானாசை யாமை தலை. எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், எவருக்கு என்றாலும், எப்போதும் மனத்தால் கூட தீமை செய்யாதிருப்பதே உயர்ந்த நெறி என்று மாணவர்களுக்கு கற்பித்தாள்.